இன்றைக்கி தைப்பூசம் பூஜையை பார்க்கலாம். சாமி படம் துடைச்சி சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கிறேன். பழையெல்லாம் துடைச்சி கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ சந்தனம் வச்சுக்கலாம். சாமி நெத்தியில் பாதத்தில் வேலில் 3 பொட்டு வச்சுக்கலாம். 5 நாள் சூப்பராக பூஜை பண்ணியாச்சு. இன்றைக்கி 6வது நாள். இன்றைக்கி 48 நாள் விரதம் இன்னையோட முடியுது. இப்போ இந்த முருகருக்கும் வச்சுக்கிறேன். நெத்தியில் பாதத்தில் 3 பொட்டு வச்சுக்கிறேன். பழையெல்லாம் துடைச்சி நான் கோலம் போட்டிருக்கேன். இப்போ பழைய துடைச்சிட்டு நான் ஸ்டார் போட்டு ஓம் சரவண பவ எழுதியிருக்கேன். இதில் விளக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் விளக்கு ஏற்றுறதுக்கு இன்றைக்கி நான் வெற்றிலை தீபம் தான் ஏற்ற போகிறேன். இன்றைக்கி இப்போ விளக்குல நெய் ஊற்றி திருசல் போட்டுட்டேன். இப்போ 6 வெற்றிலை எடுத்துக்கிட்டேன். இதில் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கிறேன். இந்த 48 நாள் வேல்மாரும் படித்தாச்சு, கந்த சஷ்டியும் படித்தாச்சு. இந்த 48 நாளில் 108 போற்றியும் படித்தோம். இப்போ வெத்தலை வச்சு ரெடி பண்ணிட்டேன். விளக்குல நான் கல்கண்டு போடுவேன். விளக்கு கீழே எல்லா விளக்கு கீழேயுமே நான் அட்சதை வைப்பேன். இப்போ நான் அட்சதை வச்சுக்கிறேன். கொஞ்சமாக வச்சா போதும். இதேமாதிரி 6 விளக்குக்கு நான் வச்சுக்கிறேன். நான் விளக்கெல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டேன். நெய் ஊற்றி திருசல் போட்டு பூவில் வச்சு ரெடி பண்ணிட்டேன். சாமிக்கும் பூவெலாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி அரளிப்பூ, காக்கட்டான், சாமந்தி 3 பூ போட்டிருக்கேன் இன்றைக்கி முருகருக்கு. பிரசாதமாக கேசரி, பால், ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு பழம் இன்றைக்கி வச்சுருக்கேன் சாமிக்கு. இன்றைக்கி இப்போ நான் விளக்கெல்லாம் ஏற்றிக்கிறேன். இப்போ 6 விளக்குமே நான் ஏற்றிட்டேன். இன்றைக்கி அரளிப்பூ தான் இன்றைக்கி நிறையா போட்டிருக்கேன் சாமிக்கு. முருகருக்கு அரளிப்பூ தான் போடணும். நிறைய போட்டிருக்கேன். இப்போ வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். நான் 5 அபிஷேகம் பண்ணியிருக்கேன். சந்தனம், விபூதி, தேன், பால், பன்னீர் 5 அபிஷேகம் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இப்போ சந்தனம் ஊற்றிக்கலாம். வேலுக்கு சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்தது விபூதியால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். விபூதி தண்ணியில் குழச்சி நான் அபிஷேகம் பண்ண மாட்டேன். நம்ம அப்படியே தான் விபூதி அப்படியே போடுவேன் நான். இது நம்ம டெய்லியும் எடுத்து இட்டுக்கலாம். விபூதியாலையும் அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ தீபம் காமிச்சிக்கலாம். இப்போ தேன், இந்த தேன் டப்பியில் வச்சு தான் நான் அபிஷேகம் பண்ணுறேன். இந்த டப்பியோடு நான் எடுத்து வச்சுருவேன் தேனை. டெய்லி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப நாக்கில் தடவி விடுவேன் படிப்பு வர்றதுக்காக. இப்போ தேன்லேயும் அபிஷேகம் பண்ணிட்டேன். இப்போ பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பால் தான் முக்கியமாக பண்ணணும். பால் நிறையா தான் நான் அபிஷேகம் பண்ணேன். நான் தீபம் காமிச்சிக்கிட்டேன். இப்போ பால் அபிஷேகம் பார்க்கலாம். என்கிட்ட முருகர் சிலைலாம் இல்லை, வேல் மட்டும்தான் இருக்குது. முருகர் படம் தான் நான் வச்சுருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி பால் தான் முக்கியமாக பண்ணணுமே இன்றைக்கி வேலுக்கு அபிஷேகம். இப்போ தீபம் காமிச்சிக்கிட்டேன். இப்போ பன்னீரால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். பன்னீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கிறேன். தீபம் காமிச்சிட்டேன். இப்போ சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கிறேன்.
இப்போ பூ போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். அரளிப்பூ தான் நான் போட போகிறேன். பூ போட்டு ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் உடச்சி வச்சுட்டேன். இப்போ சாமிக்கெலாம் பூ போட்டு தேங்காய் உடச்சி விளக்கேற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வத்தி கட்டிக்கலாம். இன்றைக்கி சாமிக்கு ஸ்பெஷலாக கேசரி தானே இன்றைக்கி செஞ்சேன். தைப்பூசத்துக்கு கேசரி செஞ்சேன் இன்றைக்கி. இப்போ வத்தி காமிச்சிட்டேன். இப்போ கற்பூரம் காமிச்சிக்கலாம். தைப்பூச பூஜை சூப்பராக நாங்கள் செஞ்சோம் இன்றைக்கி. மனநிறைவாக இருந்துச்சு. இப்போ வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம்லாம் நல்லா படித்தாச்சு. 108 அர்ச்சனையும் பண்ணிட்டேன் இன்றைக்கி. இன்றைக்கி பூஜை சூப்பராக முடிஞ்சுது 6 நாளும்.